இந்த சட்டம் இந்த கொஸ்டினை பாருங்கள். தேசிய மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை சட்டம் 2016 டிசம்பரில் கொண்டு வரப்பட்ட சட்டம். அதான் என்ன கேட்டிங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கான அவைலபிலிட்டி, அக்சசிபிலிட்டி, அவங்களுக்கான ஈக்குவாலிட்டியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட முக்கியமான திட்டம். பழைய திட்டத்தை மாற்றி கொண்டு வந்தாங்க. அதுக்கடுத்து அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சு இந்த சட்டம் தெரியும், சரிங்களா? அதான் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது. 5 ரூபாய்க்கு ரைஸு, அப்புறம் மில்லட்டு, அப்புறம் என்ன கோதுமை கொடுக்கணும் 3 ரூபாய்க்கு அப்படிங்கிற சட்டம். இது ஸ்கூல் புக்கில் இருக்குது. அப்போ 3 சரியாக இருக்குது அப்படின்னா 3 இருக்கிறது கண்டிப்பாக ஆன்சராக இருக்காது. அப்போ 1 4 இருக்கும், அதுக்கடுத்து 2 4 இருக்கும். இதாக தான் ஆன்சராக இருக்க முடியும். சரிங்களா? அப்போ அதன் அடிப்பில் பார்த்தா மாற்றுத்திறனாளிகள் சட்டம் முக்கியமான சட்டம் கூட 2016 வந்த சட்டம். சரிங்களா? அப்போ அதன் அடிப்பில் என்னன்னு கேட்டால் தவறானது 2 மற்றும் 4. இந்த 2 மற்றும் 4 தவறு நினைக்கினா இல்லை 2 ஈரம் அப்படியே மாற்றிருக்கு. தெரியல. இந்த ரீஹபிலிட்டேஷன் கவுன்சில் ஆக்டோட ஈர் என்னைக்குன்னா 92, நேஷனல் ட்ரஸ்ட் ஆக்டோட ஈர் என்னைக்குன்னா 99. ஞாபகம் வச்சு. சரி, நேஷனல் ட்ரஸ்ட் ஆக்ட் எப்போ கொண்டு வரப்போனா 99. ரீஹபிலிட்டேஷன் கவுன்சில் ஆக்ட் எப்போன்னு கேட்டிங்கன்னா 92 கொண்டு வரப்பட்டது.